தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு வாக்கிய வடிவம் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். நாங்கள் தமிழ் மொழியில் எப்படி சொல்லுவோம் தானே, எனக்கு அவளோட பேச தோணுது, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது, அல்லது எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல தோணுது. இவ்வாறான வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வாக்கியத்தோட பாசிட்டிவ் சென்டென்சஸ், நெகட்டிவ் சென்டென்சஸ், வினா வாக்கியங்களை எப்படி உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான அனைத்து விடயங்கள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோ என்பதனால் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் தெளிவான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ தான் எங்களோட வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், நாங்கள் வீடியோவை தெளிவாக பார்ப்போம். ரைட், கவனிங்க. இந்த வாக்கியங்களை உருவாக்கி கொள்வதுக்கு முதல்ல இந்த வாக்கியங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வி யூ தே ப்ளூரல் நவுன். ஐ வி யூ தே ப்ளூரல் நவுனோட ஃபீல் லைக்கை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு வேர்ப்னா வினைச்சொல். வினைச்சொல்லிட ஐஎன்ஜி போமை தான் பயன்படுத்தணும். வினைச்சொல்ட ஐஎன்ஜி போம்னா என்னது? டான்ஸ்ட ஐஎன்ஜி போம் டான்சிங், பிளேட ஐஎன்ஜி போம் பிளேயிங், வாஷ்ட ஐஎன்ஜி போம் வாட்சிங், இவ்வாறு ஈட் ஐஎன்ஜி போம் ஈட்டிங், இவ்வாறு ஐஎன்ஜி போமை தான் பயன்படுத்துகிறோம். வேர்ப்ட ஐஎன்ஜி போம், வினை சொல்லிட ஐஎன்ஜி போமை தான் பயன்படுத்தணும். ஐனா என்னது? நான். வீணா என்னது? நாங்கள். யூனா நீ அல்லது நீங்கள். தேனா அவர்கள். ப்ளூரல் நவுன்னா அதாவது பன்மை பெயர் சொற்கள். இதோட நீங்கள் ஃபீல் லைக்கை பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு வேர்ப்ட ஐஎன்ஜி போமை பயன்படுத்தணும். வேர்ப்னா வினைச்சொல், வினைச்சொல்ட ஐஎன்ஜி போமை பயன்படுத்தணும். ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன். ஈ ஷீ இட் சிங்குலர் நவுனாக இருந்தால் ஃபீல்ஸ் லைக்கோட வேர்ப்ட ஐஎன்ஜி போமை பயன்படுத்தணும். முதல் நாங்கள் பார்த்தோம் ஃபீல் லைக், இப்போ ஃபீல்ஸ் லைக். ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுனாக இருந்தால் ஃபீல்ஸ் லைக் எஸ் எட் பண்ணிக்கிறங்க. ஃபீல்ஸ் லைக். அதுக்கு பிறகு வேர்ப்ட ஐஎன்ஜி போமை பயன்படுத்தணும். ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா அது. சிங்குலர் நவுன்னா ஒருமை பெயர்ச்சொல். இவைகளோட நீங்கள் ஃபீல்ஸ் லைக்கை தான் பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு வேர்ப்ட ஐஎன்ஜி போமை பயன்படுத்துங்க. ரைட், கவனிங்க. உதாரணங்களை பார்ப்போம். எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது அல்லது எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. இந்த வாக்கியத்தை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? ஐயோட ஃபீல் லைக்கை பயன்படுத்துங்க. ஐ ஃபீல் லைக். ஈட் ஐஎன்ஜி போம் பயன்படுத்துவோம். ஈட்டிங். அப்போ ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது, எனக்கு சாப்பிடணும் போல தோணுது. ஐ ஃபீல் லைக் ஈட்டிங். ரைட். எனக்கு தூங்கணும் போல இருக்குது, எனக்கு தூங்கணும் போல இருக்குது அல்லது எனக்கு தூங்கணும் போல தோணுது. இது எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? ஐயோட ஃபீல் லைக்கை பயன்படுத்தணும். ஐ ஃபீல் லைக். ஸ்லீப்டு ஐஎன்ஜி போம் பயன்படுத்தணும். ஸ்லீப்பிங். அப்போ ஐ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங். எனக்கு தூங்கணும் போல இருக்குது, எனக்கு தூங்கணும் போல தோணுது. எனக்கு விளையாடணும் போல இருக்குது, எனக்கு விளையாடணும் போல இருக்குது. நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணிக்கிட்டே போங்க. எனக்கு விளையாடணும் போல இருக்குன்னு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஃபீல் லைக்கோட ஃப்ளேட ஐஎன்ஜி போம் பயன்படுத்துகிறோம். பிளேயிங். ஐ ஃபீல் லைக் பிளேயிங். எனக்கு விளையாடணும் போல இருக்குது. ஐ ஃபீல் லைக் பிளேயிங். ரைட். எனக்கு டிவி பார்க்கணும் போல இருக்குது, எனக்கு டிவி பார்க்க தோணுது அல்லது எனக்கு டிவி பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஃபீல் லைக்கோட வாட்ச்டு ஐஎன்ஜி போம் பயன்படுத்துகிறோம். அப்போ வாட்சிங் டிவி. ஐ ஃபீல் லைக் வாட்சிங் டிவி. எனக்கு டிவி பார்க்கணும் போல இருக்குது. ஐ ஃபீல் லைக் வாட்சிங் டிவி. ரைட். எனக்கு உன்னோட பேசணும் போல தோணுது, எனக்கு உன்னோட பேசணும் போல இருக்குன்னு சொல்லுவோம் தானே. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஃபீல் லைக் talking to you. Talk the ing form talking. Talking to you. I feel like talking to you. எனக்கு உன்னோட பேசணும் போல தோணுது. I feel like talking to you. ரைட், கவனிங்க. இந்த வாக்கியத்தோட நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான விளக்கத்தை பார்ப்போம். எனக்கு அவளை பார்க்க தோணலை, எனக்கு ஆட தோணலை, எனக்கு விளையாடணும் போல இல்லை. இவ்வாறான வாக்கியங்களை எப்படி உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஷீ இட் சிங்குலர் சப்ஜெக்டோட டஸ் நோட்டை பயன்படுத்தணும். டஸ் நோட். அதுக்கு பிறகு ஃபீல் லைக்கை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு வேர்ப்ட ஐஎன்ஜி போமை பயன்படுத்துங்க. ரைட்.
ஐ வி யூ தே ப்ளூரல் சப்ஜெக்டோட டூ நொட்டை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு ஃபீல் லைக்கை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு வேர்ப்ட ஐஎன்ஜி போக பயன்படுத்துங்க. ரைட், உதாரணங்களின் மூலம் தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். கவனிங்க, எனக்கு சாப்பிட தோணலை. எனக்கு சாப்பிட தோணலைன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐயோட டூ நொட்டை பயன்படுத்தணும். டூ நொட்டை சுருக்கி எங்களுக்கு பயன்படுத்தலாம் டோன்ட்னு சொல்லி. அப்போ ஐ டோன்ட், அதுக்கு பிறகு ஃபீல் லைக்கை பயன்படுத்தணும். அப்போ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங், எனக்கு சாப்பிட தோணலை. ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஈட்டிங், எனக்கு சாப்பிட தோணலை. எனக்கு ஆட தோணலை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ டூ நோட்டை எங்களுக்கு சுருக்கி பயன்படுத்தலாம் டோன்ட். அப்போ ஐ டோன்ட் ஃபீல் லைக் டான்ஸ்டு ஐஎன்ஜி போம் டான்சிங். அப்போ ஐ டோன்ட் ஃபீல் லைக் டான்சிங். ஐ டோன்ட் ஃபீல் லைக் டான்சிங், எனக்கு ஆட தோணலை. ரைட், எனக்கு உன்னோட பேச தோணலை. எனக்கு உன்னோட பேச தோணலைன்னு சொல்லுவோம் தானே, இதை எப்படி உருவாக்கி கொள்வீங்க? ஐ டோன்ட் ஃபீல் லைக் talked ing form talking to you. I don't feel like talking to you, எனக்கு உன்னோட பேச தோணலை. I don't feel like talking to you. ரைட் ரைட், இதில் வினா வாக்கியங்களை பார்க்குறதுக்கு முதல்ல நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன். அது உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரிஞ்சால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு விளையாட தோணலை. எனக்கு விளையாட தோணலை, இது உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரிஞ்சால் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், கவனிங்க, இதில் வினா வாக்கியங்கள் உருவாக்கி கொள்ளுதல் தொடர்பான விளக்கங்களை பார்ப்போம். இதில் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டஸ்ஸோட ஹீ ஷீ இட் சிங்குலர் சப்ஜெக்டோட ஃபீல் லைக்கை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு வேர்ப்ட ஐஎன்ஜி போக பயன்படுத்துங்க. டூவோட ப்ளூரல் சப்ஜெக்ட் ஐ வி யூ தே அதுகளை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு ஃபீல் லைக்கை பயன்படுத்துங்க. அதுக்கு பிறகு வேர்ப்ட ஐஎன்ஜி போக பயன்படுத்துங்க. ரைட், நாங்கள் உதாரணங்களின் மூலம் தெளிவான விளக்கங்களை பார்ப்போம். ரைட், கவனிங்க, உங்களுக்கு படம் பார்க்கணும் போல இருக்கா? உங்களுக்கு படம் பார்க்கணும் போல் இருக்கான்னு சொல்லி எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? டூ யூ ஃபீல் லைக் வாட்சிங் மூவி? டூ யூ ஃபீல் லைக் வாட்சிங் மூவி? யூவோட டூவை தான் பயன்படுத்தணும். டூவை வாக்கியத்தில் முதல்ல பயன்படுத்துங்க. டூ யூ ஃபீல் லைக் வாட்சிங் மூவி? உங்களுக்கு படம் பார்க்கணும் போல் இருக்கா? ரைட், அவளுக்கு உன்னுடன் பேசணும் போல் இருக்கா? அவளுக்கு உன்கிட்ட பேசணும் போல் இருக்கான்னு கேட்போம் தானே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? டஸ் ஷீ ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ? எங்களுக்கு தெரியும் ஷீயோட டஸ் தான் பயன்படுத்துவோம். டஸ்ஸை வாக்கியத்தை முதல்ல பயன்படுத்துங்க. டஸ் ஷீ ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ? அவளுக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருக்கா? டஸ் ஷீ ஃபீல் லைக் டாக்கிங் டு யூ? ரைட் ரைட், கவனிங்க, உங்களுக்கு தூங்கணும் போல இருக்கா அல்லது உங்களுக்கு தூங்கணும் போல தோணுதா? இது எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? டூ யூ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங்? எங்களுக்கு தெரியும் யூவோட டூவை தான் பயன்படுத்தணும். வாக்கியத்தில் முதல்ல பயன்படுத்துங்க டூவை. டூ யூ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங்? உங்களுக்கு தூங்கணும் போல இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான வாக்கிய வடிவம் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குதா இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.